சுதர்சனை என்ன வகுறாதீங்க ஏன் அவர் ஏன் நீங்க அவங்களுக்கு இந்த வயசுக்கு இதை வட்டி இந்த வயசுக்கு 2024 இவ்வளோ வட்டி 2005 இவ்வளோ வட்டி இந்த மாதிரி போட்டு இவங்களை வந்து 30,000 ரூபா கவர்மெண்ட்ல ஒரு மானியம் வாங்குது. அது கடன் கிடையாது, மானியம் வந்து மானியன்றது ஃப்ரீ. இந்த ஃப்ரீ கொடுத்ததுக்கு வட்டி போட்டு அந்த ஃப்ரீயை வாங்குறாங்க. இது உதாரணம். என் தொகுதியில் முதல் முறையாக இவங்க வட்டி போட்டு கட்டி இந்த பத்திரத்தை வாங்குறாங்க. இது 30 தொகுதிக்கும் இந்த மக்கள் வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. காட்டுமா காட்டுங்க. ஒரு இந்த அம்மா உங்களோட மோசமான நிலைமை என்னன்னாக்கா, கடந்த ஒரு 20 வருடத்துக்கு முன்னக்க இவங்களுக்கு வந்து வீடு கட்டும் மானியம் அப்போ 1 லட்ச ரூபா திட்டத்தில் 40,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 40,000 ரூபா வாங்கி அவங்க வந்து பேஸ்மெண்டம் போட்டுட்டு அடுத்தது அவங்ககிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த குடிசைமாற்று வாரியத்தில் தொடர்ந்து அவங்களுக்கு பணம் கொடுக்காதனால அந்த திட்டத்தில் அவங்க பயனடைய முடியாத அப்படியே கடைப்பில் கணிச்சு. இன்றைக்கி அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3000 பத்திரம் வந்து இங்கே தூங்கின்னு இருக்குது. அதை வந்து வட்டி போட்டு கட்டினா தான் இவங்க வந்து அந்த பத்திரத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அரசாங்கத்தில் இதெல்லாம் நாங்கள் பல முறை சட்டமன்றத்தில் பேசக்குள்ள அவங்களுக்கு கொடுத்தது கடன் கிடையாது, மானியம். அந்த மானியத்துக்கு வட்டி கேட்கறது தவறு. வட்டி இல்லாத அவங்களுக்கு அந்த மானியத்தை கட்ட அவங்க பத்திரத்தை கொடுங்க. அது மாதிரி நிறைய பேர் கட்டுறதுக்கு ரெடியாகிறாங்க. ஏறக்குறைய ஒரு 3000-4000 பேர் இன்றைக்கி அந்த 30,000 வாங்கினதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 1,930,000 ரூபா வட்டியோட போட்டு இப்போ அவங்களுக்கு அந்த பத்திரத்தை வாங்கணுன்றதால அந்த வட்டியை தள்ளுபடி கொடுக்காத 30,000 ரூபாய்க்கு அரசாங்கம் இந்த ஈட்டிக்காரன்ல ஃபைனான்ஸ்காரன்ல அது மாதிரி கந்து வட்டிக்காரங்க மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கும் விதமாக கணக்கு போட்டு 30,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டி போட்டு வாங்கி இன்றைக்கி அவங்க அந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு டீட் எடுத்து தான் கொடுத்துக்கிறாங்க. இதையும் நம்ம பல முறை அரசாங்கத்தில் சொல்லி இது பண்ணோம். அப்போ இந்த ஆட்சி யார் ஆட்சி நடக்குது, யார்கிட்ட ஆட்சி, எந்த ஆட்சி நடக்குது, யாரால் ஆட்சி நடத்தப்படுது, இங்கே அரசாங்க அதிகாரிகளோட ஆட்சி நடக்குதா இல்லை மக்களால் திண்டப்பட்ட ஆட்சி நடக்குதா? மக்களுக்கு உண்டான பணி நடக்கிறதுனால இன்றைக்கி அவங்களாம் வீதியில் நிற்கிறது. இது அவலம். இந்த வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இதெல்லாம் வந்து இவங்களாம் நிவர்த்தி செய்யணும் இந்த ஆட்சியாளர். அதனால் இதை வந்து உங்களுக்கு வாயிலாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி நகரப்பகுதியில் இந்த வெங்கடா சுபாஷ் சிலை அங்கே அருகில் உள்ள திடீர்நகர் என்ற பகுதியில் ஏறக்குறைய 40-50 ஆண்டு காலமாக அங்கே குடிசையில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டித்தரப்படும் என்று பல ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுத்தோம். இன்று வரை அவர்களுக்கான வீடு ஒதுக்கும் பணியை செய்யவில்லை. இதன் காரணமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது 2021 பதவியேற்ற காலத்திலிருந்து இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கான பணிகளை முடித்து இன்று குடிசை மாற்று வாரியத்தில் இவர்களுக்கான கோப்பு தயார் நிலையில் இருக்குது. ஆனால் அதிகாரிகளோட மெத்தன போக்கால் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமை அட்டை இதுவரை கொடுக்கப்படாமல் காலம் கடந்து இருப்பதால் ஒவ்வொரு மழை காலத்திலும் இவர்களோட வேதனையை வெளிக்காட்டும் விதமாக சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் எனது தொகுதி என்பதால் இவங்களுக்கான பணிகளை எல்லாம் முடித்து இந்த அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதை டோக்கன் போட்டு இந்த குடிசை மாற்று வாரியம் மூலிமா கட்டப்பட்டுள்ள லேம்பர்ட் சார் அறையில் இவங்களுக்கு பணி அந்த ஒதுக்கீடு ஆணை கொடுக்கணும். இதுவரை கொடுக்காததுனால இவங்களோட வேதனையை இவங்க வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த குடிசை மாற்று வாரியத்து மூலமாக காமராஜ் கல்வீடு கட்டும் திட்டத்தில் ஏற்கனவே கொடுத்திருந்த திட்டம் மாறி மத்திய அரசு திட்டமாக வந்த பிறகு இன்று 3 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 4 ஆண்டு காலமாக ஒருத்தர் கூட இன்றைக்கி வீடு கட்டும் திட்டத்தில் அந்த மானியம் போய் சேரல. ஏறக்குறைய 4 வருஷமாக இந்த வீடுங்களை பிரித்து போட்டுட்டு இன்றைக்கி வீடு இல்லாத இவங்க வீடு கேட்டு நடுரோட்டில் நிற்கிறாங்க. வீடு இருந்தவங்க இன்றைக்கி அந்த வீட்டை கட்டுறதுக்கு மானியம் கேட்டு பிரித்து போட்டு பேஸ்மெண்டம் போட்டுட்டு இருந்த வீட்டையும் காலி பண்ணிவிட்டு வாடகை வீட்டில் போய் வாடகை கொடுத்துக்கின்னு இன்னை வரைக்கும் அவங்க நடுத்தல் நிற்கிறாங்க. எல்லாரையும் நடுத்தர் நிற்க வைக்கிறது தான் இந்த குடிசை மாற்று போர்டுனுடைய வேலையா, இல்லை அவங்கள வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு கொடுக்கறது தான் இந்த துறையா என்றது தெரியல. இதனால தான் இன்றைக்கி இந்த மக்கள் வந்து இன்றைக்கி வீதியில் வந்து போராடக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு
நியாயம் கேட்கும் விதமாக நானும் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கூட நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் இந்த அரசும் சரி, அரசு அதிகாரியும் சரி, இதை வந்து துரிதமாக செயல்பட்டு இவங்களுக்கான வீடு ஒதுக்கும் பணியை இந்த ஒரு மாதத்தில் இது செஞ்சு கொடுக்கலனாக்கா இவங்களுடைய தொடர் போராட்டம் நடத்த போகிறாங்க. அதுக்கு நானே தலைமையேற்று நாட்டுவேன்றதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.